வெனஸ்டே மார்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலோட தான் டேவே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாபா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ப்ராபப்ளி 2 டேஸில் நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன். அம்மா வந்து மாங்காய் தொக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஊருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோம் மேட் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லை, அதுவும் அம்மா ரெடி பண்ணுறாங்க, நல்லா ஸ்பைஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மாங்காய் 2 துருவி வச்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா வெடிச்சு வந்ததும் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆற வச்சாச்சு. அண்ட் நம்ம ஃபெமினன் குர்த்திஸில் புதுசாக காட்டன் குவாட் செட்ஸு, குர்தா செட்ஸ் கலெக்ஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட ஃபெமினன் இன்ஸ்டா பேஜ்க்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி. நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 3 இயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறோம். அண்ட் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் பண்ணல அப்படின்னா. அந்த வறுத்த பொடியை தனியாக அரைச்சிட்டு நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லா மசாலாஸும் போட்டு மாங்காவும் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் அரைச்சி வச்சுருந்த பொடியெல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு மாங்காய் தொக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்ம ஸ்பைஸியாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். அன்றைக்கி பிரியாணி வேறு பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டுக்கு வந்து அந்த ஊறுகாவோட பிரியாணி வச்சு சாப்பிட்டப்போ அல்டிமேட்டாக இருந்தது. ரெசிபி பார்த்தாலே தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள்.